ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். ஒரு பியூட்டிஃபுல்லான இடங்க. தேனி மாவட்டம் டொம்புச்சேரியில் தான். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 இன்ச்சஸ் மாட்டுற மாதிரி ஒரு பேனலிங் ஒன்று கொடுத்துருவோம் ஷீட்லேயே. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான கிளாஸ் பாக்ஸ், ஒரு லைட்டிங் பார்த்துக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்பில் அது கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் கம்ப்ளீட்டாக. சென்டர் ஒரு பார்ட்டிஷனும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கடப்பாக்கள் இல்லைன்னா கஸ்டமைஸ்லாம் நிறைய டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த டிசைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. டர்க்கிஷ் வித் ஒயிட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வார்ட்ராப். நீங்கள் லாஸ்ட்டாக தேனியில் பார்த்துருப்பீங்க செல்வம் சார் சைட். ஸோ அதே பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோல்டன் பீடிங்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஹேண்டிலும் நீங்கள் பார்க்கலாம் கொடுத்துருவோம். பேக் ஷீட் எல்லாமே நம்ம ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ பேக் ஷீட் ஏன் மஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா செவுத்தில் இந்த தண்ணி ஓதம் எதாக இருந்தாலும் இந்த ஷீட் அதை நம்ம சேவ் பண்ணும் கண்டிப்பாக. சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டேண்டம் யூனிட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசிலே பண்ணியிருக்கோம். இதில் டபுள் ஆப்ஷன் இருக்குது, எஸ்எஸ்ல இருக்குது, டேண்டமில் இருக்குது. ஸோ கிளைண்ட் நம்ம அதோட இதில் நம்ம டேண்டமில் கேட்டனால கம்ப்ளீட்டாக இது ஒரு ஃபிட் பண்ணி யூபிவிசிலே ஒரு பியூட்டிஃபுல்லான டேண்டம் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். 100% கடப்பாக்கல்ல எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம ஷீட்டில் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். 3 கலசமும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே கடப்பாக்கள் ஆல்ரெடி வச்சிருந்தனால ஒரு ஷட்டர் யூனிட் கேட்டிருந்தாங்க, அசிங்கமாக தெரியக்கூடாது. அதனால் ஸோ இங்கே பார்லர் செட்டப்பில் மெயினான திங்ஸ் சொல்லி ஒரு டபுள் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃபூட்டர் பேனல் கொடுத்து, ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கலர் சூஸிங் எல்லாமே எங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் என்ன கேட்டோமோ அதை எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் இங்கே தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கே பண்ணணுனாலும் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் A1 இன்டீரியர்ஸை ஃபாலோ பண்ணலாம். டோட்டல் ஓவரால் ஒரு சைட்டை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு A1 இன்டீரியர் பெஸ்ட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர். ஒரு பியூட்டிஃபுல்லான இடங்க. தேனி மாவட்டம் டொம்புச்சேரியில் தான் ஒரு அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ், டிவி யூனிட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்டு வார்ட்ராப்ஸ் அண்டு பேண்ட்ரி யூனிட், கிச்சன், டோட்டலாக ஒரு 1200-1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லொக்கேஷன் நல்லாயிருக்கு. ஸோ தேனி மாவட்டத்தில் அதனால் இங்கேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம சைட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஒர்க் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த சைட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்கோன்னு வாங்க போய் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ஹாலோட லிவிங் ஏரியா வந்திருக்கோங்க. ஸோ லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வால் பேனல் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ வால் பேனல் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளைண்ட் அக்யூரேட்டாக இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. 9Gயில் கிரே கலர் பேனல். ஸோ வீட்டோட பெயிண்ட்டுக்கும் அவங்க செலக்ஷன் பண்ண யூனிட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி இந்த கிரே பேனல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா சைட்லையும் சொன்ன மாதிரி தான் 7 ஃபீட்டும் பண்ணலாம், ஃபுல்லாகவும் பண்ணலாம். ஸோ அக்யூரேட்டாக நம்ம 7 ஃபீட் பண்ணோம்னா மேலே அந்த வால் நம்ம செப்பரேட்டாக தெரியும். அப்போ அந்த 7 ஃபீட் இல்லாமல் ஃபுல் வாலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூனிட்டாகவும் தெரியும், யூனிக்காகவும் தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யூனிட்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அழகான சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 இன்ச்சஸ் மாட்டுற மாதிரி ஒரு பேனலிங் ஒன்று கொடுத்துருவோம் ஷீட்லேயே. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான கிளாஸ் பாக்ஸ், ஒரு லைட்டிங் பார்த்துக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்பில் அது கொடுத்துருக்கோம். ஒரு லிவிங் ஏரியாவை எந்த அளவுக்கு கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு இந்த யூனிட்டை சூப்பராக கொடுக்கணும் நம்ம தேனி சைட்டில். ஸோ கிளாஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த சைடில் ஒரு கிளாஸ் பாக்ஸ் இருக்கும். இங்கே பர்க்லா மாதிரி கொடுத்துருவோம். ஸோ லிவிங் ஏரியா ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால 2 கிளாஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா பார்த்துக்கணும் இங்கே என்ன திங்ஸ் எதாக இருந்தாலும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ மேலே 2 செல்ஃப் காலியாக இருக்குது. ஸோ சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ரிவியில் யூஸ் பண்ண சீட்ஸ் தான். ஒயிட் அண்ட் கிரே ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ராயல் லுக்கான கலர்ஸ். ஸோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால இங்கே பர்க்லாவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே ஃபோட்டோஸ் என்ன திங்ஸ் இருந்தாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ப்ரொவிஷன் பெட்டு பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அழகான லைட் செட்டிங்கை இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் தான் 2 சைடு 2 கிளாஸ் பாக்ஸ் கொடுத்து 2 சைடு பர்க்லாவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான பர்க்லா கொடுத்துருக்கோம். மேலே அழகான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் தான். ஸோ ரிமோட் ஆக்சஸ்க்கு கரெக்டாக அந்த ஒயிட் அண்ட் கிரே தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜுக்கு வேண்டி இங்கே கொஞ்சம் திங்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். நிறைய சைட்டில் நம்ம ஃப்ளோர் வரையும் பண்ணலாம், இல்லை ஃப்ளோர் இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மேலேயும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த யூனிட்டை பாக்ஸாக அழகாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் கம்ப்ளீட்டாக. சென்டர் ஒரு பார்ட்டிஷனும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லிவிங் ஏரியா 100% மெயினான ஒரு பகுதி. அதை எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேனி டொம்புச்சேரி சைடில் ஆனந்த் சார் சைடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ டிவி யூனிட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு செல்ஃப் இருந்துங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எம்டி செல்ஃபாக இருந்துச்சு, எம்டியாக ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட்டில் கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் மேலே அழகாக ஒரு கடப்பாக்கள் செட் பண்ணுங்க. ஸோ கடப்பாக்கள் இல்லைன்னா கஸ்டமைஸ்லாம் நிறைய டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த டிசைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க.
இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கல்லே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்லேயே நம்ம பண்ணது டார்க் அண்ட் பிளாக்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் அண்ட் ஃபினிஷில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் அளவு கூடுற மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸுக்கு வேண்டி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பன் செல்ஃபாக கேட்டாங்க, இல்லைன்னா கிளாஸாகவும் போடலாம். ஸோ கஸ்டமைஸ் ஓப்பன் செல்ஃபாக கேட்டனால என்ட்ரன்ஸும் ஒரு பியூட்டிஃபுல்லாக நம்ம யூனிட்லேயே ஒரு அழகான பார்ட்டிஷனில் செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் பெட்ரூம் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் வந்திருக்குங்க. ஸோ ரைட் டிவி யூனிட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே ஃபோல்டபுள் டேபிள் அவரோட யூஸுக்கு கேட்டிருந்தார். ஸோ ஃபோல்டபுள் டேபிள் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே அழகாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான யூனிக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் நம்ம ஷீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் 2 வகை இருக்குது. சப்போஸ் இங்கே செல்ஃப் கன்வெர்ட் பக்கத்தில் ஒரு வார்ட்ரோப் மாதிரி வரும். அக்யூரேட்டாக இந்த சிங்கிள் யூனிட் அவங்க கேட்டனால ஒரு பியூட்டிஃபுல்லான வெளியே மிரர் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே லைட் செட்டிங் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் மிரர்னால இது ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம பார்ட்டிஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் ஒரு ட்ரா, இங்கே ஒரு அடிஷ்னல் ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் ரெடிமேட் எடுக்க போனீங்கன்னா அங்கே சூஸிங் கலர் தான் நீங்கள் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட கஸ்டமைஸ்க்கு இந்த ஃப்ரேம் இந்த கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்மளோட ஒப்பீனியனுக்கு தாராளமாக ஒரு கலர் கொடுத்து பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சைடில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக 2 பார்ட்டிஷன் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் தனியாக தெரியும் உங்களுக்கு. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கம்ப்ளீட்டாக டபுள் பேட்டர்ன் போயிருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட்டில் ஒரு கலர், இங்கே ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்கோம். டர்க்கிஸ் வித் ஒயிட்டில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப். நீங்கள் லாஸ்ட்டாக தேனியில் பார்த்துருப்பீங்க செல்வம் சார் சைட். ஸோ அதே பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோல்டன் பீடிங்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹேண்டிலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த யூனிட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இது 1 2 2 கடப்பாக்கள் தான். கடப்பாக்கள்லேயே ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு ட்ராவ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சூஸிங் கலர் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் வித் ஒயிட்டில். ஸோ நிறைய மோஸ்ட் கலர்ஸ் இருக்குது நம்ம A1 இன்டீரியர்ஸில். ஸோ கிளைண்ட்டுக்கு என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். தென் அவங்க அக்யூரேட்டாக என்ன கலர் கேட்குறாங்களோ அதுவே ஒரு யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிளைண்ட் கரெக்டான சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக அவங்க பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே டர்க்கிஷ் வித் ஒயிட்டில் ரொம்ப ரொம்ப அழகான வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நீங்கள் ஆப்போசிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கடப்பாக்கள் எதுவும் இல்லைங்க. டோட்டலாக நம்ம ஷீட்டில் ஒரு 10x10 ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பிக் சைஸ் தான் அது. ஸோ இதில் பார்க்கலாம் ஆங்கர் செட்டப் பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் ஷீட் எல்லாமே நம்ம ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ பேக் ஷீட் ஏன் மஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா செவுத்தில் இந்த தண்ணி ஓதம் எதாக இருந்தாலும் இந்த ஷீட் அதை நம்ம சேவ் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ இங்கே செக்யூரிட்டி லாக்கர், இங்கே ட்ரெஸ்ஸிங்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் கார்லாம் டபுள் டோர் கொடுத்து ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஆங்கர் செட்டப் பண்ணிக்கலாம். கோட் எனி சாரீஸ் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராமரை இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம பார்ட்டிஷன் தான், நோ கடப்பாக்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் கடப்பாக்கள் இல்லை நீங்கள் கடப்பாக்கள் கட்டலைன்னா கஸ்டமைஸில் நிறைய டிசைன் கொடுக்கலாம். ஸோ அதை மோஸ்ட் பண்ணி தான் இங்கே நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரா டிசைன் இன்னும் அழகு சேர்த்துற மாதிரி இந்த கோல்டன் பீடிங் நிறைய நம்ம கொடுக்கலாம், இல்லை கிராஸ் பீடிங் வரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கனால இங்கே மட்டும் நம்ம கோல்டன் பீடிங் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக லாஃப்ட் இந்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணால ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த வார்ட்ரோப் அண்டு லாஃப்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடீஸ் யூனிட். ஸோ லிவிங் ஹால் அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருங்க. ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டைனிங் ஹாலே ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நம்ம வாஷ் பேஷன் பார்த்துல சிங்கில். ஸோ சிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டில் அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு வேண்டி ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பைப் லைன்லாம் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இங்கே பார்ட்டிஷன் வைக்கலாம், நீட் இல்லாதனால அது ஓப்பன் செல்ஃபாக கேட்டாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அவுட்லேயே மிரர் கொடுத்துருக்கோம். உள்ளே கூட நீங்கள் திங்ஸாக யூஸ் பண்ணுறதுனால பேக்கில் உங்களுக்கு ஃபோட்டோ பேனல் கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் பார்ட்டிஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இதோட க்ளீனிங் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தாராளமாக இது மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேண்ட்ரி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு 8 ஃபீட்டில். ஸோ ஒயிட் அண்ட் கிரே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனில். ஸோ சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டேண்டம் யூனிட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசிலே பண்ணியிருக்கோம். இதில் டபுள் ஆப்ஷன் இருக்குது, எஸ்எஸ்ல இருக்குது, டேண்டமில் இருக்குது. ஸோ கிளைண்ட் நம்ம அதோட இதில் நம்ம டேண்டமில் கேட்டனால கம்ப்ளீட்டாக இது ஒரு ஃபிட் பண்ணி யூபிவிசிலே ஒரு பியூட்டிஃபுல்லான டேண்டம் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதாக இருந்தாலும் சால்ட் அண்டு எனி ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் கிச்சனில் எவ்வளோ பொருள் நீட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருந்தாலும் இந்த பேண்ட்ரி யூனிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சன் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அக்யூரேட்டாக இந்த இடத்துக்கு நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜா இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பூஜா யூனிட் பார்க்கலாம். ஸோ பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக செப்பரேட்டாக அதுக்குன்னே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு ரூம் மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பூஜா
100% கடப்பாக்கல்ல எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம ஷீட்டில் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம், 3 கலசமும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பெல்காடி கேட்டனால அழகான பெல்காடி வச்சு மயிலாண்டில் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பூஜை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடப்பா படைகள் தட்டுக்கு வேண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராவும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதாக இருந்தாலும் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு வீட்டில் மல்டி கலர் எந்த அளவுக்கு என்னென்ன கலர் சூஸ் பண்ணி ஒரு வீட்டை அழகாக்கணுமோ அந்த அளவுக்கு A1 இன்டீரியர் இந்த வீட்டை ஒவ்வொரு ரூமும் சரி, லிவிங் ஏரியாலும் சரி, அண்ட் கிச்சன் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கும் ஒரு யூனிக்கான கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கலர்ஸ் அதிகமாக நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால ஒரு வீடு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். ஸோ பூஜாவும் நம்ம பார்த்துட்டோம், அண்ட் பேண்ட்ரி யூனிட் பார்த்துட்டோம், பியூட்டிஃபுல்லான கிச்சன் இருக்குது, வாங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மஸ்ட்டு கிச்சன் தாங்க. ஸோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கிச்சனில் என்னென்ன ஸ்பேஸ் என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூனிட் செட் பண்ணால் அந்த கிச்சன் பார்க்க ரொம்ப அழகும். ஸோ இங்கே கிச்சன் இடலாம் பேண்ட்ரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ச் நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்டோட ஃபினிஷ் நினைப்பீங்க, கம்ப்ளீட்டாக சூப்பர் வெளியே டார்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ஃபீட்டில் வச்சுருக்கோம் பேனலிங்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிச்சனோட ஆர்ச் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே லைட்டிங் கொடுக்கலாம். ஸோ இது சின்ன ஸ்பேஸ் இருக்கிறதுனால பேனலிங் மட்டும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட கலர் கம்ப்ளீட்டாக ராயல் லுக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் அண்ட் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது, நம்ம பார்ட்டிஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே கீழே கடப்பாக்கள். ஸோ சிங்கிள் பை 1x1 மல்டி கலரில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறதுனால, இது எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருந்தனால எல்லாமே நம்ம யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கிச்சனை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். நாப் ஹேண்டலும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிங்க் ஏரியா, ஒரு வென்டிலேஷன், 2 பிளைன் பேஸ்கெட் இன்சர்ட் பண்ணி கொடுங்க எஸ்எஸ்ல. எங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே கடப்பாக்கள் ஆல்ரெடி வச்சிருந்தனால ஒரு ஷட்டர் யூனிட் கேட்டிருந்தாங்க, அசிங்கமாக தெரியக்கூடாது, அதனால் வந்து இந்த கார்னரில் ஒரு ஷட்டர் யூனிட் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்குது கிச்சன். தென் சிம்னிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவரேஜ் பண்ணுறதுனால ஓப்பனாக கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து சிம்னி மேலே அந்த ப்ரயாஸ் வரனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வால் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால யூனிட்டாக பண்ணி உள்ளே போகும்போது இந்த பாத்திரம் கசமுசன்னு தெரியாமல் க்ளீனாக நீட்டாக ஒரு யூனிட்டில் இருந்துச்சுன்னா கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு வேண்டி இவ்வளோ ஸ்பேஸில் இவ்வளோ யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்லைடிங்கில் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கூலிங் கிளாஸில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்க வேண்டிய அழகான சென்ட்ரல் ஒரு பார்ட்டிஷன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வைக்க வேண்டி மசாலா டப்பா எதாக இருந்தாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா வால் பாக்ஸ் இதுவரை கேட்டனால இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இங்கே ஒரு ஹேண்டில் அசிங்கமாக தெரியக்கூடிய இங்கே ஒரு டோர் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கேருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டோர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஷீட்லேயே ஒரு பார்ட்டிஷன் செல்ஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் கொடுத்துருவோம், இது ஒரு திங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திரம் எந்த அளவுக்கு கவரேஜ் பண்ணி ஒரு யூனிட் பண்ணி கொடுக்குமோ அந்தளவுக்கு எல்லாமே நம்ம உள்ளே போனோம்னா கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஹோமோட இன்டீரியர் எல்லாமே நம்ம ஆனந்த் சார் சைட் பார்த்தோம். ஸோ மிஸ்ஸஸ் ஆனந்த் அவங்களுக்கு ஒரு பார்லர் செட்டப்பில் கேட்டிருந்தாங்க. நம்ம யூனிக்கான டிசைன்லேயே நம்ம யூனிட்லேயே ஒரு பார்சல் செட்டப் தான் நம்ம பின்னால் ஒரு தனியாக ஒரு கடைக்கு ஷாப்புக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃப் ஒன்று நம்ம கபோர்டில் கேட்டிருந்தாங்க, அழகான ஓப்பன் செல்ஃபில் டார்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் வியூ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டர்க்கிஸில் கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்லர் செட்டப்பில் மெயினான திங்ஸ் வேண்டி ஒரு டபுள் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், பேக்கில் ஃபூட்டர் பேனல் கொடுத்து. ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே திங்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க திங்ஸ் கேட்டதுனால இந்த சைடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர் டு கார்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்கள் கிளாஸ் பாக்ஸ் தான். கீழே அடிஷ்னல் ஸ்டோரேஜாக அவங்க திங்ஸ் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு ஷாப்புக்கு அட்வான்டேஜாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்க்கலாம் நிறைய பார்ட்டிஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு கார்னரில் ஒரு அழகான டோர். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பார்லர் செட்டப் ஒரு ஷாப்பில் பண்ணோன்னா நம்ம மெட்டீரியலே ஈஸியாக ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ. என் பேர் சத்யா. நாங்கள் வந்து தேனி டொமிச்சேரியிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு A1 இன்டர்நெட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கலர் சூஸிங் எல்லாமே எங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் என்ன கேட்டோமோ அதை எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சார் வந்து எங்களுக்கு எந்த ஒரு டிசைன் ஒர்க்கு கொடுத்தாலும் அதை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இங்கே தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கே பண்ணணுனாலும் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் A1 இன்டீரியர்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்ம சைடோட கம்ப்ளீட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கிச்சன், டோட்டல் ஓவரால் ஒரு சைட்டை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுமோ அந்தளவுக்கு A1 இன்டீரியர் பெஸ்ட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தேனி மாவட்டம் உங்கள் சைட்டுக்கு ஒர்க் பண்ணால் தாராளமாக A1 இன்டீரியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.